ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொங்கல் வந்தாலே போதுங்க, நம்ம லேடிஸ் எல்லாம் மாங்குன்னு வீடை க்ளீன் பண்ண கிளம்பிடுவோம். நம்ம கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபஸ்ட்டு நம்ம விளக்கமாக இருக்கும்ல, அது தேஞ்சு போனது எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே. இந்த மாதிரி பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இது ஒன்று தாங்க நம்மளோட மெயினான வேலை பார்க்க போகுது. சாக்ஸ் தான். இதை நம்ம இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா மாட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முனியில் கொஞ்சம் இப்படி தொங்குற மாதிரி இப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒற்றை அடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மூலை முடுக்கில் நம்ம இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஹோம் தேட்டர், டிவி இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய டஸ்ட் இருக்கும். நம்ம என்ன தான் ஒற்றை குச்சி வச்சு அடிக்கும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, டஸ்ட்டு வராது. இந்த மாதிரி அடித்து பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகும். டிப் நம்பர் 2. 2 கற்பூரம், 2 அந்துருண்டை ரெண்டையும் எடுத்து நல்லா நம்ம ஒரு கல் வச்சு இடிச்சுக்கலாம். நல்லா தூளாக வர அளவுக்கு நல்லா இதை இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ண வச்சுருந்த சாக்ஸுக்குள்ளே நல்லா போட்டு விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா உள்ள அடியில் போகிற அளவுக்கு நல்லா இதை ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை தட்டி பாருங்களேன், அந்த தூள் வெளியே விழுகும். இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணோன்னா நம்ம வீடு டஸ்ட்டு க்ளீன் ஆகிறத விட நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வச்சுருக்கவங்க டேபிளில் அந்த கற்பூரம் எதுவும் விழுகாமல் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம ஒற்றை குச்சி வச்சு தான் மேலெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இது என்ன ஆகுனா, அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அந்த ஒற்றை குச்சிலே ஒட்டிக்கும். அதோட முடியுமே சேர்ந்து அதில் ஒட்டிக்கும். அதை எடுத்து க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பை இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாவது பழைய துணி ஏதாவது எடுத்து கூட ஒரு கயிறு வச்சு அதை நல்லா கட்டிட்டு கூட நீங்கள் இது மாதிரி ஒற்றை அடிக்கலாம். இப்படி அடிக்கும்போது என்ன ஆகுனா, டஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த துணியில் தான் வரும். அப்போ நம்ம இதை எடுத்து ஈஸியாக டஸ்ட்டு முடி எல்லாமே இதில் வந்துடும். ஈஸியாக எடுத்து நம்ம இதை வாஷ் பண்ணி அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். நம்ம ஒரு பவுலில் நான் டைல் லிக்யூட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த லிக்யூட்னாலும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. இந்தளவு இதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ கதவு இடுக்குலெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும். இதை லைட்டாக அப்படி தொடச்சி எடுத்தால் போதும், சூப்பராக க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு, எப்படி க்ளீன் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5. சேம் அதே லிக்யூட் தான். நம்ம 1 ஸ்பூன் லிக்யூட், 2 ஸ்பூன் ஆயில் ப்ளஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இது 10 ருபீஸ் தான் வரும் இந்த ஸ்பாஞ்ச். நல்லா டிப் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துட்டு இதை நீங்கள் டோரில் நல்லா தொடச்சி பாருங்கள். எண்ணெய் இருக்கனால பூச்சி எதுவும் வரும், எறும்பு எதுவும் வரும்னு நினைக்காதீங்க. நம்ம லிக்யூட் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. உண்மையிலே இது சூப்பராக ஒர்க் ஆச்சு. டோர் அப்படியே புதுசு மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு. ஆயில் சேர்த்துருக்கனால அப்படி இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 6. சேம் அதே லிக்யூட் தான். இப்போ நம்மளோட ஃபேவரட்டான சாக்ஸ் எடுத்துக்குவோம். இதுதான் நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் ஆகிறது. இந்த சாக்ஸு நம்ம அந்த லிக்யூடில் நல்லா டிப் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த கம்பிலாம் கதவு கம்பியில் லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்தால் போதும். நம்ம என்ன தான் ஒற்றை குச்சி வச்சு அடித்தாலும் இங்கே இருக்க டஸ்ட்லாம் அந்த அளவுக்கு போகாது. இது பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடும். லைட்டாக நம்ம தொடச்சா போதும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கை வலிக்கிற அளவுக்கு வேலை பார்க்க தேவையே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் நம்ம அடுப்புக்கிட்ட இருக்கிற கம்பிலாம் விண்டோவில் இருக்க கம்பிலாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், ஆயிலாக இருக்கும், எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இதுக்கும் இதே தான். இதை வச்சு நம்ம லைட்டாக தொடச்சி எடுத்தால் போதுங்க. நீங்களே பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. லைட்டாக இப்படி தொடச்சோடனே இருக்க டஸ்ட்லாம் நம்ம கையோடு வந்துடுது. நம்ம ஒற்றை குச்சியில் அடித்தாலும் இந்த அளவுக்கு வராது. அதோடு நம்ம கீழேலாம் விழுகும்.
நம்ம கிச்சன்லாம் வந்து ரொம்ப இது அழுக்காயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சேம் தான், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண டிப் தான். நம்ம ஒற்றை குச்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு பையை யூஸ் பண்ணி ஃபேனை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்படி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபேனில் இருக்க டஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக வந்துருச்சு. அதே லிக்யூடில் நம்ம அதே பையை வந்து மறுபடியும் டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபேனில் துடைச்சோன்னா ஃபேன் வந்து ரொம்ப க்ளீனாக ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ டஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கூட்டி நம்ம எதில் அள்ளுவோம்? நம்ம மரத்தில் தான் அள்ளுவோம். அப்போ அந்த மரத்துலேயே என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே படிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வேஸ்ட்டு கவர் எதாவது இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி இந்த மரத்தில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். மாட்டிட்டு இப்போ நம்ம கூட்டி அந்த டஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளே சேர்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம முறம் வந்து க்ளீனாக புதுசு மாதிரி அப்படியே இருக்குங்க. இப்போ இந்த பையை வந்து அப்படியே இந்த கவரை வந்து நம்ம திருப்பிக்கிட்டோன்னா டஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம டஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ ஒன்று இருக்குங்க. அது வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2-3 க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.